ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். திஸ் ஒர்க் அப்படின்னா இந்த வேலை. இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டு பி ஃபினிஷ்ட், இந்த வார்த்தைகளை நல்லா கவனித்து பாருங்கள். டு பி ஃபினிஷ்ட், டு வந்திருக்கு, பி அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு, அப்புறம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. ஸோ முடிக்கப்பட அப்படின்னு அர்த்தம். திஸ் ஒர்க் இஸ் டு பி ஃபினிஷ்ட் அப்படின்னா இந்த வேலை முடிக்கப்பட இருக்கிறது, முடிக்கப்பட வேண்டியது அப்படின்னு அர்த்தம். Now look at this sentence. The application form, அந்த விண்ணப்ப படிவம். அப்ளிகேஷன்னா விண்ணப்பம், ஃபார்ம் அப்படின்னா படிவம். நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம், வேண்டியது. டு பி ஃபில்டு, ஃபில்டு அப்படின்னா நிரப்ப, டு பி ஃபில்டு அப்படின்னா நிரப்பப்பட. அந்த சென்டென்ஸ் த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீட்ஸ் டு பி ஃபில்டு. இந்த நீட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்களேன். இது ஏன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை ஆகிருக்கு. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருந்தால் அது ப்ளூரல், பன்மை. இங்கே ஒரு ஃபார்ம் இருக்கிறதுனால வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. இங்கே நான் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், ஹாவ் அப்புறம் ஃபாலோ. இந்த 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த விதிகள் பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். விதிகளுக்கு இங்கிலீஷில் என்ன? ரூல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சாம்பிள் சென்டென்சஸில் பார்த்த மாதிரி டு பி அப்ளை பண்ணணும். அப்படி டு பி வர்றப்ப இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துடும், அதாவது ஃபாலோடு அப்படின்னு வந்துடும். த ரூல்ஸ் ஹாவ் டு பி ஃபாலோடு, அந்த விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். த ரூல்ஸ் ஹாவ் டு பி ஃபாலோடு. இங்கே நான் இஸ் அப்படிங்கிற வார்த்தையும் க்ளீன் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த அறை சுத்தம் செய்யப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். இஸ், க்ளீன். இந்த அறை சுத்தம் செய்யப்பட இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. டு பி சேர்த்து இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரேம் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம். The room is to be cleaned. க்ளீன் அப்படிங்கிற வேர்போட இடி சேர்த்துறோம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அதை பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சொல்லணும், அதான் ரூல். க்ளீனோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் க்ளீன்டு. இந்த அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இந்த வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காலேஜுக்கு போயிருக்கீங்க, அங்கே கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பேசுவீங்க? இந்த மாதிரி சிச்சுவேஷனல் பேஸ்டு இங்கிலீஷ் வீடியோஸ் தமிழ் வழி இங்கிலீஷ் அப்படிங்கிற நியூ சேனலில் கொடுத்துருக்குறேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லுக் அட் தீஸ் வேர்ட்ஸ். இஸ், சப்மிட். இந்த அறிக்கை நாளை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். திஸ் ரிப்போர்ட் இஸ் டு பி சப்மிட்டட் டுமாரோ. சப்மிட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சப்மிட்டட். திஸ் ரிப்போர்ட் இஸ் டு பி சப்மிட்டட் டுமாரோ. அகைன் பாஸ் தி வீடியோ. இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஹாவ், புக் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட இருக்கிறது. டிக்கெட்ஸ் ஹாவ் டு பி புக்டு. புக் அப்படின்னா முன்பதிவு செய்கிறது, புக் பண்ணுறது. ஸோ அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் புக்டு. டிக்கெட்ஸ் ஹாவ் டு பி புக்டு. டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட இருக்கிறது. ஆர் க்ளோஸ், அந்த கதவுகள் மூடப்பட இருக்கிறது. The doors are to be closed. கதவுகள் மூடப்பட இருக்கிறது. இங்கே the doors, அந்த கதவுகள் பன்மையில் இருக்கிறதுனால ஆர் அப்படிங்கிற வேர்ப் வந்திருக்கு. டு பி closed, மூடப்பட அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த கதவுகள் மூடப்பட இருக்கிறது. இப்போ ஹேஸ் அப்படிங்கிற வேர்பும் சென்ட் அப்படிங்கிற வேர்பும் கொடுத்துருக்குறேன். இந்த தகவல் இப்போது அனுப்பப்பட இருக்கிறது. தகவலுக்கு இங்கிலீஷில் என்ன யோசிங்க, இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். தகவல் இங்கிலீஷில் இன்ஃபர்மேஷன். தகவல்கள் அப்படி பன்மையில் இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் தான், எஸ் சேர்க்கக்கூடாது. திஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி சென்ட். சென்ட் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் சென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் சென்ட் தான். ஓகே, இந்த மாதிரி ஒரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த சேனல்லே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ முக்கியமான வேர்ப்ஸுக்கு பாஸ்ட் ஃபார்மும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் தெரிஞ்சிருக்கணும். மஸ்ட் சால்வ்,
அந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு ப்ராப்ளம். the problem must be solved soon. the must அந்த டி வந்து சைலண்ட். the problem must be solved soon. சால்வோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சால்வ்டு. நீட் சார்ஜ், எனது ஃபோன் சார்ஜ் செய்யப்பட வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். மை ஃபோன் நீட்ஸ், இந்த நீட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா முன்னாடி இருக்கிறது மை ஃபோன் அப்படின்னு சிங்குலர். மை ஃபோன் நீட்ஸ் டு பி சார்ஜ்டு. அகைன் டூ வேர்ப்ஸ், ஹேஸ், அரேஞ்ச், அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். த மீட்டிங் ஹேஸ் டு பி அரேஞ்ச்டு. மீட்டிங் அப்படின்னா சந்திப்பு, அந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஃபைனலாக டூ வேர்ட்ஸ், இந்த டூ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அந்த உணவு பரிமாறப்பட வேண்டும். The food has to be served. அந்த உணவு பரிமாறப்பட வேண்டும். பரிமாறுறதுக்கு serve. The food has to be served. இந்த மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் நீங்களாக இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.